பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா, வட சென்னையில இருந்து. இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிற இடம் காசிமேடு கடலோரங்க. இந்த மேம்பாலத்துக்கு கீழே முழுக்க முழுக்க கருவாடு கடைங்க தாங்க. ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது, எல்லா விதமான கருவாடுகளும் கிடைக்குது. ஒரு காரியம் ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அது மீனா இருக்கக்குள்ளேயே விலை போகுது, கருவாடா ஆகியும் நல்ல விலை கொடுக்குது. ஆனா மனுஷனாகிய நம்ம அப்படி இருக்கிறோமா? பேசப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் எனக்கு நினைவுல வந்தாங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ளேயும் தேவனுக்கு பிரயோஜனமா இருந்தாங்க. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கைய நம்ம உருவாக்கிக்க, தேவனுக்கு பிரியமா மாற்றிக்கொள்ள இன்னைக்கும் அவங்க மரித்தும் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரை விட இயேசு கிறிஸ்து மனிதனா பிறந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா நம்ம எப்படி வாழணும்ன்றத அவரு நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு. இப்படி திரளான சாட்சிகள் நமக்கு இருந்தாலும் நம்ம இன்னைக்கு எப்படி வாழறோம்? நம்ம வாழ்க்கையும் நாளை பின்ன பேசப்படக்கூடிய வாழ்க்கையா இருக்கா? 119 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியான சாட்சி. அவரையே நோக்கி பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில தேவையில்லாததெல்லாம் நீக்கி போட்டு நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தா நம்மளும் பாக்கியவான்கள் தானே. God bless you all.